அம்மா சாம்பாரா, சட்னியா, தோசைக்கு வேணாம்மா, புதுசாக ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட கேட்குறாங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த தோசைக்கு புதுசாக சட்னியோ சாம்பாரோ தேவையே படாதுங்க. ஏன்னா இந்த தோசையே புதுசாக தான் இருக்கும். 2 in 1 அப்படியே சாப்பிட்றலாம். சட்னி தனியாக வேணாம், தோசை தனியாக வேணாம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக தாளித்து கொட்டிக்குங்க. என்னென்ன தாளிக்கணும்? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கூடவே வெங்காயம், இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடுங்க. மஞ்சத்தூளை மறக்காதீங்க. இப்போ தோசையை ஊற்றிடுங்க. சுற்றி நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ சேர்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு மிளகா பொடி இருக்குது பாருங்கள், அதாவது இட்லி பொடி, அதை ஃபுல்லாக தூவிட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. தோசை உண்மையிலே புதுசு தாங்க, மாவு ஆனால் ரொம்ப பழசு, பட் டேஸ்ட்டு சூப்பர்.